மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்ஸூத் குத்பா ஷேக் ஹுசைன் ஹபீஸ் தந்தார்கள். அதாவது அநியாயம் அளிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்யுமாறு ஒரு அறைகூவல் அழைப்பு. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே பொதுவாக பலஸ்தீன் மக்கள் படுகின்ற கஷ்டம் தெரியும், சிரமம் தெரியும், நோவினைகள் தெரியும், சொல்லி காட்ட தேவையில்லை. என்றாலும் இந்த மக்கள் படுகின்ற கஷ்டத்திலே எல்லோருக்கும் ஒரு பங்குண்டு. எல்லா முஸ்லீம்களுக்கும் அவர்களை விடுவிப்பதற்கான பாதுகாப்பதற்கான ஒரு பங்குண்டு. மக்கள் எல்லாம் சிரமங்களுக்கு மத்தியில் தொழுகிறார்கள். போராளிகள் தன்னை அர்ப்பணித்து பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள். ஜும்மா தொழுகைகளை கலந்து கொள்வார்கள், ஏனைய தொழுகைகளை கலந்து கொள்வார்கள். திக்ர் திலாவத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எந்த சவால்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் தாண்டி எப்பொழுதுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் துவாவும் செய்துவிட்டு, பொதுவாக பலஸ்தீன் மக்களே, இஸ்ரா மிஅராஜுடைய பூமிக்கு சொந்தக்காரர்களே, எங்களுடைய அந்த பொறுமையோடு விடாப்பிடியாக தைரியமாக போராடுகின்ற அந்த கூட்டம் தைரியமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த யுத்தம் ஒரு கேவலமான ஒரு பைத்தியத்தனமான யுத்தம். அழகாக வர்ணிக்கிறார்கள். இந்த பைத்தியத்தனமான ஒரு யுத்தத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். எப்பொழுதுமே முஸ்லீம்களை, முஸ்லீமுடைய பிள்ளைகளை, பெண்களை, ஆண்களை, வயதுபர்களை என்ற உரிமைகளை என்றெல்லாம் பறிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், சின்ன பின்னப்படுத்துகிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள், அபகரிக்கிறார்கள், திருடுகிறார்கள். பலஸ்தீன் மக்கள், கஸா மக்கள் குறிப்பாக தியாகங்களை மேற்கொள்கிறார்கள். எனவே அவர்கள் நாளாந்தம் சுகதாக்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். பிள்ளைகளிலிருந்து ஷஹீதுகளை, கணவன் மனைவி, மனைவி கணவனை, சகோதரர்கள் பிள்ளைகளை, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர நண்பர் என்றொன்று ஒவ்வொரு நாளும் ஷஹீதுகளை வழி அனுப்புகின்ற அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த பைத்தியக்காரத்தனமான சியோனிசவாதிகளுடைய அந்த போரினால். எனவே இந்த நிலைமை மாறுவதற்கு நாம் பங்களிப்பு, நடவடிக்கை, காத்திரமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இன்று ஒரு மாநாடு நடந்து முடிந்துவிட்டது. மாநாடு ஒன்று சேருகிறார்கள். பேரளவில் ஒன்று சேருகின்ற மாநாடாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னே பேசிய சென்ற வார கொத்துபா தானே, சவுதியில் ஒன்று சேரக்கூடிய நாடுகள் காத்திரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு பிரகடனம் செய்ய வேண்டும், ஒரு முடிவு கட்ட வேண்டும், கங்கணம் கட்ட வேண்டும். பேரளவில் ஒன்று சேர்ந்து பேசி பேச்சளவில் பெறுகின்ற ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருக்கக்கூடாது. அதில் பலஸ்தீன் சார்பாக சேர்கின்ற மக்கள் காத்திரமான நடவடிக்கை எடுக்க எத்தனிக்க வேண்டும், அதுக்காக முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டுடைய முடிவு யுத்தத்துடைய போருடைய முடிவாகவும் பலஸ்தீன் மக்களுடைய விடிவாகவும் இந்த சியோனிசவாதிகளுடைய அந்த அந்த அடாவடிகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாநாடாக இருக்க வேண்டும். மாநாடுகள் வெளிப்படுத்துகின்ற பிரகடனத்திலே பேச்சளவிலே பேசி பெறுகின்ற மாநாடாக இருக்கக்கூடாது என்ற அந்த மாநாட்டிலே ஒன்று கூடக்கூடிய நாடுகளுடைய தலைவர்களுக்கும் ஒரு தூதை முன்வைத்துவிட்டு, பொதுவாக பலஸ்தீன் மக்களே, மேராஜுடைய பூமிக்கு சொந்தக்கார மக்களே, நீங்கள் எப்பொழுதுமே தக்வாவோடு இருங்கள், பேணுதலாக இருங்கள், உறுதியாக இருங்கள், நல்லவற்றை சரியானவற்றை பேசுங்கள். அஹ்ஸாப் வசனம். எனவே எப்பொழுதுமே பேச்சிலே நீங்கள் சருக வேண்டாம், தவறாக பேச வேண்டாம், முழுக்கேனமாக பேச வேண்டாம். நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு, ஈமான்தாரிகளே, சரியான பேச்சை, நிலையான பேச்சை, நேர்த்தியான நியாயமான பேச்சை எப்பொழுதும் பேச வேண்டும். அல்லாஹ் நாடுகள் உதவி செய்வான், அதில் உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். சூரா ரூம் 5வது வசனத்தில் நாங்கள் ரசூல்மார்களுக்கு நிச்சயம் உதவி செய்வோம், ஈமான்தாரிகளுக்கும் உதவி செய்வோம் என்ற வாக்குறுதியும் இருக்கிறது இம்மையிலும் மறுமையிலும். எனவே ஹதீஸ் இறுதியாக அந்த முதலாவது குத்பா இறுதியிலே, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் எப்பொழுதும் நிலையாக போரிட்டு கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நிலையாட்டிக் கொண்டே இருப்பார்கள், அதிலே தீனிலே இஸ்திகாமத்தாக தினையாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை மௌத் வரும் வரை அல்லது அவர்கள் ஷஹாதத் அடையும் வரை அப்படியே இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்துக்காக போராடி கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வெற்றி அல்லது ஷஹாதத் கிடைக்கும் வரை என்று சொல்லி இஸ்திக்பார் மறை தூண்டி முதல் குத்பா முடித்துவிட்டு, இரண்டாவது குத்பாவிலும் அதே விடயங்களிலே சில விடயங்களை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய ஒற்றுமை தேவை பலஸ்தீன் மக்களே. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய செய்ப்பினால் பலஸ்தீன் மக்களே, நீங்கள் ஒற்றுமையை இழந்து விட வேண்டாம், நீங்கள் ஒரே அணியாக பாடுபட வேண்டும், ஏகத்துவம் உங்களோட அவசியம். உங்களுக்கு பொதுவாக ஒற்றுமை கொண்டுதான் கண்ணியம், அதை விளங்க வேண்டும். இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரும் ஒற்றுமை. உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த எத்தனிக்கிறார்கள், பிரிந்து விடக்கூடாது. எல்லோரும் ஒருமித்து பாடுபட வேண்டும். முஸ்லிம் உம்மத்துகளே, பொதுவாக இந்த கலந்து ஆலோசிக்கின்ற சபையில் ஒன்று கூடக்கூடியவர்களை சவுதி நாட்டிலே நீங்கள் ஒரு காத்திரமான முடிவு எடுக்க வேண்டும். முஸ்லிம் மத்திக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும், இந்த சியோனிசவாதிகளுடைய அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் இரண்டாவது குத்பா ஞாபகப்படுத்தி, முஸ்லிமுடைய சொத்துக்கள், உரிமைகள், புனித பூமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சங்கை பேணப்பட வேண்டும், பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் கொல்லப்படுவதை விட்டும், படுகொலை செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பும் சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, எனவே பொதுவாக இந்த தலைப்பு
உலக நாடுகளை உலக முஸ்லீம்களை இந்த உதவிக்கு அழைப்பு விடுப்பது தான். மக்களுக்கு இவர்கள் சார்பாக குரல் கொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே ஒரு பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படும். உங்களுக்கு கீழே இருந்த அதிகாரத்தை கீழ்ப்பட்ட மக்களுடைய பொறுப்புகளை பற்றி கடமைகளை சரியாக நிறைவேற்றீர்கள் என்று கேட்கப்படும். அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்கு யார் பொறுப்பு? முஸ்லீம்கள் ஒரு பகுதியில் அநியாயம் செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான் என்று சொல்லி, எனவே தக்குவா அல்லாஹ் பயந்த இடங்கள் சொல்லில் நேர்மையாக, நேர்த்தியாக, நீதியாக, நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு, பொதுவாக எப்பொழுதுமே நீங்கள் ஒருமித்த சிந்தனைகள். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் வர வேண்டும். பட்டுச்சாதனம் கூட வர வேண்டும், பிரயாணம் செய்து வர வேண்டும், இபாதத்துக்காக வர வேண்டும், தொழுகைகள் நிலையாட்ட வேண்டும், எல்லா விதமான அமல்களை மஸ்ஜித் அக்ஸாவிலே செய்து மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் செழிப்பாக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை எந்த கட்டத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு ஒதுங்கக்கூடாது என்று சொல்லி பலஸ்தீன் மக்களையும் தோண்டி இறுதி கட்டத்தில் எப்பொழுதுமே இப்படி மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் பேணி பாதுகாக்கின்ற பொழுது முதலாவது கிபிலா நபிமார்களுக்கு இமாமத் செய்த இடம், இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்ட அந்த இடம், இங்கிருந்த புராக் வாகனத்தின் மூலம் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது முன்னோக்கி தொழுது அந்த கிபிலாவுடைய புனித பூமியாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் பேணி பாதுகாத்து எந்த கட்டத்தில் விடாமல் இருந்தால் அதற்கு ஈடாக மாற்றீடாக ஒரு வெகுமதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தலாம், அவருடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். மறுமையிலே நபி அவர்களுடைய அந்த லிவா உல் ஹம்துக்கு கீழே எழுப்பப்படக்கூடிய மக்களாக மாறலாம். நபியுடைய சகவாசத்தில் சொர்க்கத்தில் இருக்கலாம். அதுக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன், அந்த பாக்கியத்தை தருவதற்கு அல்லாஹ் தகுதியானவன் என்று சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹுசைன் அபிதுல்லா அவர்கள் முழு உலக மக்களையும், குறிப்பாக முழு முஸ்லிம் நாடுகளையும், முஸ்லிம் நாடு தலைவர்களையும் பலஸ்தீன் மக்களுடைய சிரமத்தை அகற்றுவதற்கும் இந்த ஜியோனிசவாதிகளுடைய கடுபிடிகள், அராஜகங்கள், அநியாயங்கள், அத்துமீறல்களை தடுத்து நிறுத்துவதன் பக்கம் அறைகூவல் விடுக்கின்ற, அழைப்பு விடுக்கின்ற ஹுத்பாவில் விடைபெறுகிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பிரயோசனம் அடைவோம். முதலாவது ஹுத்பா புத்திஜீவிகள், புத்திசாலிகள் என்றால் யார், அவர்களை குர்ஆன் எப்படி வர்ணிக்கிறது என்று உஸாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முன்வைத்தார்கள். இரண்டாவது ஹுத்பா புறம் பேசுடைய இழிவு, புறம் பேசக்கூடியவுடைய கேவலமான நிலைமை, புறம் பேசுடைய வகைகள், அவருடைய ஆபத்துகள், புறம் பேசவும் கூடாது, பிறருடைய புறம் பேசப்படும் பொழுது செவி மடுக்கவும் கூடாது, பிறரை பற்றி குறை பேசப்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற மிக முக்கியமான அதிலிருந்து தௌபா செய்கின்ற முறைகளையும் அழகாக முன்வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா ஹுத்பாவிலே. மூன்றாவதாக அநியாயம் அளிக்கப்பட்ட மக்களுக்காக உலக நாடுகளை திரும்பி பார்க்க சொல்லி காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஹுசைன் அபிதுல்லா அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவில் முன்வைத்தார்கள். 3 ஹுத்பாக்களும் பயனடைவோம், பிறருக்கு மெத்தி வைப்போம், மக்களும் பயனடைவதற்கான வழிவகைகளை செய்வோம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பு ரிஸ்வான், நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக, நேயர்களாக உங்களுக்கும் நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.